first ஒரு part will be the theory part. உங்களுடைய ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஒரு part. So that we will finish off. That is how can they ask questions in the exam. ஒரு 3 mark question or a 4 mark question அப்படிங்கறது எப்படி கேட்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம் past year questionsல இருந்து. And as I have already told you, உங்களுக்கு வந்து your school exams will be based on past board question papers தான். So past board question papersல இருக்க questions நீங்க நல்லா practice பண்ணீங்கனாலே you can get full marks in these topics. நம்ம நெக்ஸ்ட் பண்ணணும் தனியா ப்ராக்டிக்கல் பண்ணணும். ஃபைல் ஹேண்ட்லிங் வில் ஹேவ் மெஜாரிட்டி வெயிட்டேஜ் இன் ப்ராக்டிகல்ஸ். ஸோ ப்ராக்டிக்கலுக்கு அவங்க உங்க ஸ்கூலுடைய ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். ஸோ ஒன்ஸ் ஐ கலெக்ட் ஆல் தி ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ் ஒரு ஐடியா கிடைச்சிடும் இல்லையா. சில பேருக்கு எம்ப்ளாயி கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு ஸ்டூடெண்ட் கொடுத்துருப்பாங்க, சில பேருக்கு இன்வென்ட்ரின்னு எடுத்திருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் the basic logic will not change. So once you send it to me, maybe next week தெரியல, probably next week or அடுத்த week வந்து we will plan to do the practical aspect of the entire file handling. So at least ஒரு file handling ஒரு part ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா then we can comfortably move on to SQL part of it. சரியா? So first binary filesல எடுத்ததுமே இந்த ப்ரோக்ராம் நம்ம லாஸ்ட் டைம் போட்டது நீங்க யாராவது கம்ப்ளீட் பண்ண போறீங்க எனக்கு. if you remember this program, I have told you this basketball question நாங்க ஞாபகம் வச்சுப்போம். இந்த மாடல்ல காப்பியிங் மாடல் இது. ஸோ பைனரி ஃபைலோட பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்ப்பா? யார் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம்? வரையறு. கவின்ராஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பிக்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா கவின்ராஜ்? எஸ் மேம். இம்போர்ட் பிக்கல் போன வாட்டி போட்டோம். நீ நோட்ஸ் எடுத்திருந்தனா உங்ககிட்ட இருக்கும் இது. சோ இம்போர்ட் பிக்கல் பண்ணிட்டு என்ன சொல்லிருக்காங்க? ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கனாவே டெஃப் போடணும், இல்லனா போட தேவையில்ல. காப்பி தட். சோ கொடுத்திருக்க பேரை அப்படியே போட்டுப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? ஃபைல் ஓபன் பண்ணிடுவோமா? கவுண்ட் கேட்டிருக்காங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வரை கேக்குறாங்க. சோ கவுண்ட் கேட்டிருக்காங்க. சோ கவுண்ட் ஈக்குவல் டு 0 னு போட்டுப்போம். அப்புறம் மறந்துருவோம். f is equal to open ஃபைலோட பேர் இல்லையா? sport.dat rb மேம். rb ல பண்ணிப்போமா? ஓகே, rb ல பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு வந்து இன்னொரு ஃபைலும் வேணும் இல்லையாப்பா? சோ f1 equal to open. அந்த இன்னொரு ஃபைலுக்கு அவங்களே பேர் கொடுத்தாங்க, basket.dat wb. क्वेश्चனை விட ஆன்சர் குட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? சம்டைம்ஸ் எஸ். சோ ரெண்டு ஃபைல் ஓபன் பண்ணியாச்சு. இப்போ ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணனும். அப்ப நம்ம while true ல ஆரம்பிக்கறியா நீ ஃபர்ஸ்ட், இல்ல ட்ரை போட போறியா? while true ல போடணும். while true. சோ while true போட்டுட்டு ட்ரை போட சொன்னேன் உங்களை. இது வரைக்கும் உங்களுக்கு மாறவே மாறாதுன்னு நான் சொன்னேன். பார்க்க போறீங்க 2024 இதே क्वेश्चन தான் கேட்டிருந்தாங்க. அது எப்படி பண்ணணும் இது தெரிஞ்சிச்சுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க. சோ தட் அது உங்களுக்கு சொல்லும்போது ஈஸியா இருக்கும். சோ ட்ரை பண்ணும்போது ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம x equal to pickle.load. இது கூட நீங்க x கூட மாத்தவே தேவையில்லை இல்லையாப்பா? pickle.load ஆஃப் என்னப்பா? f இல்லையாப்பா? pickle.load எங்க இருந்து லோட் பண்ணணும்? ஃபைல்ல இருந்து லோட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் ஃபைல் தான் நமக்கு இன்புட் ஃபைல், அதுல இருந்து லோட் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்றாங்க? ஸ்போர்ட்ஸ் நேம்னு சொல்றாங்க. இந்த எப்படி இருக்கு? 1 2 3 டேட்டா தான் இருக்கு இதுல. அப்ப என்னப்பா கண்டிஷன் சொல்ல பார்க்கலாம். ஆமா, I of 0 x of 0 i இல்லைங்க. சோ x of 0 x தான் படிக்கிறோம்டா. x of 0 is equal to basketball. basketball இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ண போறோம்? நம்ம we are going to copy it இல்லையா? so pickle.dump எங்க டம்ப் பண்ண போறோம்? ஆப்ஜெக்ட் சின்டாக்ஸ் என்னடா பாலா? ஆப்ஜெக்ட் கமா ஃபைலா? x கமா f1 ன்னு நினைக்கிறேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் எதை டம்ப் பண்ண போறோம்? மொத்த ரெக்கார்டையும் டம்ப் பண்ண போறோம். கமா எங்க பண்ண போறோம்? f1 ல பண்ண போறோம். இத முடிச்சிட்டோம். இத முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி எழுதுவோம். இங்க இந்த லெவல்ல ஒரு 1 போடுறேன். சோ இப்போ அந்த இடத்துல கண்டினியூ பண்ணிட்டு எக்ஸெப்ட் eof எரர். ஓகேவா கவின்ராஜ்? கரெக்ட்டா? எக்ஸெப்ட் eof எரர் பண்ணி பிரேக் கொடுக்க சொன்னேன் இல்லையா? வைல பிரேக் பண்றதுக்காக இங்க பிரேக் கொடுக்க சொன்னேன். எண்ட் ஆஃப் ஃபைல் ஆனா முடிஞ்சு போச்சு, ப்ரோக்ராம் பிரேக் ஆகி வெளியில வந்துருவோம். வெளியில வந்ததோ இப்போ இதுக்கு இங்கேயே நம்ம ஒண்ணு பண்ணணும் இல்லையா? ஒரு count is equal to count plus 1 போட்டுக்க சொன்னேன். எத்தனை வாட்டி எழுதுறோமோ அவ்வளவு கவுண்ட் பண்ணிக்கிறோம். சோ இங்க வந்து திருப்பி ஒரு பிரிண்டும் இருக்கு. number of records copied. அவ்வளவுதானா? ஒரு f டாட் க்ளோஸ் போட்டுருவோமா? அப்புறம் ஒரு f1 டாட் க்ளோஸ் ஃபங்க்ஷன் கால் பண்ணோம் மேம். ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். பட் பண்ணலன்னா நமக்கு பிரச்சனை இல்லைங்க. அவங்க கூப்பிட சொல்லல ஃபங்க்ஷனை. பட் எஸ், நீ சொல்ற மாதிரி குட் பிராக்டிஸ் அதுதான். சோ வந்து காப்பி டேட்டாவை கால் பண்ணி விட்டுறலாம்.
ஸோ உங்களுடைய இந்த ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா 4 மார்க்குக்கு கேக்குறாங்க. ஸோ 4 மார்க் கொஸ்டினுக்கு இதுல எது மாத்த போறீங்கன்னா ஒண்ணுமே உங்களுக்கு மாறாது. ஃபைல் நேம் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ மொத்தமா நமக்கு பைனரி ஃபைல்லயே வந்து இது வரைக்கும் அவங்க அப்டேட்டோ டெலீட்டோ கேட்டதில்லை. அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரம் ப்ராக்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. பைத்தன் ஸ்டார்ட் ஆகியே நமக்கு 2019ல இருந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் கேட்காதவங்க இனிமேல் கேட்க மாட்டாங்க, கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. ஸோ பட் ஸ்டில் நீங்க படிச்சிருப்பீங்க, நீங்க உங்களுடைய ப்ராக்டிக்கலுக்காக படிச்சிருப்பீங்க. ஸோ அப்டேட் டெலீட் வந்து சிஎஸ்வி ஃபைல்லையும் சரி பைனரி ஃபைல்லையும் சரி எக்ஸாம்ல ப்ரோக்ராம் எழுத கேட்க மாட்டாங்க. என்ன கேட்கறாங்க? டிஸ்பிளே கேட்கறாங்க, கிரியேட் கேட்கறாங்க, சர்ச் கேட்கறாங்க, காப்பி கேட்கறாங்க. இது 4 தான் அவங்க கேட்கிற மாடல்ஸ். எல்லா வருஷமும் கம்பார்ட்மெண்ட் இது அதுன்னு எல்லாம் மாத்தி 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 சேம் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இது நீங்க நல்லா தரவா படிச்சிட்டீங்கன்னா இதே மாடல் வச்சு யூ கேன் ரைட் எனி ப்ரோக்ராம். இது புரிஞ்சுச்சா எல்லாருக்குமே? எந்த டவுட் இருக்காங்க இதுல? எஸ் சம்ஹிதா, எஸ்மா. Trishna, are you okay with this program, Trishna? Move Yes, பண்ணட்டுமா நானு? Yes. See, this is what I've also given the board marking scheme next. நான் இங்க கஷ்டப்பட்டு எழுதுனேன், நான் இங்க இடம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. So once I upload it, you can, this is the marking scheme given by the board also. See, they have not changed. இந்த F க்கு பதிலா FOBJ ன்னு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் தவிர the overall structure is not changing at all. It's the same thing as we have done. அவங்க இங்க கூப்பிடுறதுக்கு பதிலா பாருங்க ரிட்டர்ன் கவுண்ட்னு கொடுக்குறாங்க. நீங்க இப்படியே எழுதலாம். போர்ட் மார்க்கிங் ஸ்கீம் will have at least 2-3 variations. I will show you that also. So they will also say return is one way, then you can print it there itself is another way. So however you want to write the program, they will not reduce marks for that. So this program also we did last class. இது யார் சொல்றீங்க எனக்கு? சிவானி போன கிளாஸ் வராத சிவானி. சிவானி வி கிட்ட போலாம். சிவானி சொல்றியாமா? இது போன கிளாஸ்க்கு வரல இல்ல, பங்க் பண்ணிட்டேன் கிளாஸ். சொல்லு. சொல்லிட்டாங்களா இல்லையா? ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்காங்களா இல்லையா? சொல்லி கொடுத்தாங்க மேம். சொல்லி கொடுத்துட்டீங்க. சரி, ஓகே. இப்போ வந்து first question first இருக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. We will just do this here. Theory part I have just copy pasted it for you. So text files, how are they different from binary files? You can see the points there. We know overall நமக்கு தெரியும் text filesல எல்லாமே வந்து text ASCII charactersல இருக்கும். இது வந்து human readable-ஆ இருக்கும் ஓபன் பண்ணா. Whereas in binary files everything is stored in zeros and ones and it will not be human readable. We know this already, so that is there. I think the split up was 1 and 4 தான் இங்கேயும். So 4 marks for this program. We will do this program alone. சொல்றியாமா? Yes ma'am. Import pickle. Import pickle. அப்புறமா def போட்டுக்குவா. def find type. Find type. All the records from the binary files. இப்போ வந்து read and display search model question இது இல்லையா? ஃபர்ஸ்ட் அது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா then becomes easier. மொத்தமே 4 மாடல் தான் நீங்க பை ஹார்ட்டே பண்ணணும். ப்ரோக்ராம்ஸ் பை ஹார்ட்னு சொன்னா the steps is very easy if you just remember. இதுக்கப்புறம் சொல்லிட்டு you can just keep on writing, so it's easy that way. So first இப்போ search model question. search and display. search பண்ணி display பண்ணனும். ஓபன் பண்ணுமா சொல்லு சிவானி. F is equal to open cinema.dat, RB. RB ல ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே. while true try போட்டுறவா? x equal to pickle.load of f. pickle.load of f பண்ணிட்டோம். if structure எப்படி இருக்கு பாருங்க, டிக்ஷனரியா இருக்கு இல்லையா? Yes ma'am. இப்போ என்ன பண்ணலாம்? for load பண்ணிட்டு இங்க தப்பு கண்ணா, வர்க் ஆகாது தானே? I don't think so this is going to work. மேம் லிஸ்ட் நான் தான மேம் இப்படி ஆக்சஸ். ஆமா, போர்ட் மார்க்கிங் ஸ்கீமே தப்பா கொடுத்திருக்காங்களா இல்ல கீழ போட்டுருப்பேன். போட்டுருக்கேன் பாருங்க, வர்க் ஆகல. இது அடிச்சிட்டேன் நான். அவதான் போட்டோம் நினைக்கிறேன் அது. சரி, ஓகே. x is equal to pickle.load போட்டுட்டோம். for each key in x. நான் இது வந்து பிராக்டிகலுக்காக இப்படி போட்டிருக்கேன்ப்பா. நான் உங்களுக்கு அன்னைக்கே சொல்லியிருக்கேன் தான் நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம ரீட் பண்ணும்போது எண்ட் ஆஃப் ஃபைல் எரர் வந்துருச்சுன்னா நமக்கு எரர் அடிக்கும். ப்ராக்டிகலா ரன் பண்ணும்போது தியரி எக்ஸாம்ல இது தேவையில்லை. ஸோ ஜென்ரலாவே நான் இஃப் எக்ஸ் ஒருவேளை இல்ல எண்ட் ஆஃப் ஃபைலா இருந்துச்சுன்னா பிரேக் அப்படின்ற ஒரு லைனை வந்து ப்ராக்டிகலுக்கு நான் உங்களை ஆட் பண்ண சொல்லியிருந்தேன். லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் 3.11 இது வருதான்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு 3.3 3.7 வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துட்டு தான் இருந்துச்சு. ஸோ ஒரே ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருப்பேன். இஷ்யூ என்னன்னா
when you're trying to read from a file, when you're reading end of file and trying to print something, it is going to throw an error. So as soon as you read, you are going to check if it is an end of file. If it is an end of file, you are going to break. If not x na என்ன அர்த்தம், x க்கு பதிலா null தான் வந்திருக்குன்னு அர்த்தம். ஃபைல் வந்து no longer exists ன்னு அர்த்தம். சரி, ஆனா இது போட முடியாது. So for இது வந்து ஒரு சாம்பிள் பேப்பர்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து அவங்க ஆன்சர் கீ போர்ட்ல இருந்து கொடுத்தது இங்க காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பண்ணியிருந்தேன் அந்த ஃபைல்ல. பட் இட் வாஸ் நாட் ஒர்க்கிங். ஸோ நம்ம போன வாட்டி பண்ணும்போது தான் மாத்தணும்னு நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர். ஏன்னா இந்த ஃபாண்ட் வந்து என்னோட ஏப்ரல் மே கிளாஸோடது இது. சரி, ஃபார் ஈச் கீ இன் எக்ஸ் அப்பா ஒவ்வொரு கீயா எடுத்துக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் எடுத்துக்கிறேன். இஃப் key of 2 எக்ஸ் ஆஃப் கீ ஆஃப் 2 அப்பா டைம் வந்து 0 1 டா. okay ma'am. இல்லையா, எக்ஸ் ஆஃப் கீ ஆஃப் 1 is equal to m டைப் அப்படின்னா print x அங்க இருக்கு பாதே தான். code is already here. ஒரே நிமிஷம் தான். Okay, so yes, so this is a small program. பாருங்க 4 marks க்கு வர்த்தான அளவுக்கு program இல்லதான். But then if you know the model, so நம்ம இதுலயே வந்து we have to divide இல்லையா. லிஸ்ட் மாடலா இருந்திருந்தா, ஒருவேளை if they had given this as a list, இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா mno, m name, m type இப்படி இருந்திருந்தா, then this is the program. This is the list மாடலுக்கான ஆன்சர். There is no big change. இதே மாதிரி கூட எழுத வேண்டாம், நான் உங்ககிட்ட சொன்னேன். சும்மா print dataன்னு சொன்னாலே போதும் இங்க. பட் this is the list மாடலுக்கு இது working program. Dictionary மாடலுக்கு இது working program. So ரெண்டு மாடலுமே you have to know. ஏன்னா இந்த வாட்டி they are asked dictionary மாடல்னா next time they will ask you list model. So for the same question, search and display வந்து it can be either the list model or dictionary model. First time படிக்கிறவங்களுக்கு பாதி தான் புரிய போகுது. I think slowly you will understand as you have to practice this. Practical class முடிஞ்சாதான் I think you will be able to fully appreciate this. ஒரு ஸ்லைட்ல வந்து ஒரு டிக்ஷனரியில ஒரு எலிமெண்ட் தான மேம் இருக்கு. அப்போ டைரக்டா mno = ன்னு கொடுத்துடலாம். இங்கேயாப்பா ஒரு எலிமெண்ட் தான மேம் இருக்கு டிக்ஷனரி. இல்லையே, ஒர்க் ஆகலையா அது நமக்கு. இது மொத்த டிக்ஷனரியே படிக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அப்போ இப்படி கொடுக்க முடியாது மேம். அப்போ வரல, ஒர்க் ஆகல. நம்ம அப்படிதான் ட்ரை பண்ணோம் பாலா, இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி. நம்ம இன்னும் ஒரு ப்ரோக்ராம் என்ன அப்புறம் போட்டு பார்க்கலாம் டைம் இருந்துச்சுன்னா. பட் அது ஒர்க் ஆகலன்னா நம்ம ஃபார் லூப் போட்டோம். நான் அப்படிதான் ஃபர்ஸ்ட் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கரெக்ட் பண்ணிருக்கேன். ஏன்னா என்னோட நோட்ல நான் எழுதியிருக்கும் போது நான் டைரக்டா இஃப் எக்ஸ் ஆஃப் கீ ஆஃப் 1 தான் போட்டிருந்தேன். பட் அது ரிட்டர்ன் பண்ணும்போது ஞாபகம் இருக்கான்னு தெரியல, மொத்த டிக்ஷனரியும் கொடுக்குது அது. இட் இஸ் நாட் கிவிங் யூ ஒன்லி ஒன் டிக்ஷனரி, இஸ் கிவிங் யூ தி என்டையர் டிக்ஷனரி. ஏன்னா வந்து லிஸ்ட்னா உனக்கு 0 1 இண்டெக்ஸா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி படிக்கும் போது ஒவ்வொரு லிஸ்டா வருதா இருக்கும் நமக்கு. ஆனா டிக்ஷனரி மொத்தமாவே ஒன்னா தான் ஸ்டோர் ஆயிருக்கு இல்லையா. இட் இஸ் a key value pair. ஸோ ரிட்டர்ன் பண்ணும்போது x will have the entire dictionary. அது நான் பார்த்தோம் அன்னைக்கு ப்ராக்டிகல்ல. ஐ ரிமெம்பர் தட். பட் நம்ம நெக்ஸ்ட் பண்ணும்போது பண்ணலாம், ப்ராக்டிகல் பண்ணும்போது. அது இது ஈஸியான क्वेश्चन தான்ப்பா. யார் சொல்றீங்க எனக்கு? சம்ஹிதா, ஐ திங்க் யூ கேன் ஆன்சர் திஸ் क्वेश्चन. சம்ஹிதா. Yes, ma'am. A binary file in Python is used to store collection of objects. Okay. Yes, quick. This is easy question. True or false? Assertion is true or false? Ma'am, assertion is true. Assertion is true. What happens to the reason? True. Binary Yes, ma'am. files. True appa. Binary files and text files, Ma'am, there it is no can be difference. read. Oh, binary files are not like normal text files. They're extremely different from normal text files. சரியா, they cannot be reducing. Open பண்ண முடியாது தானே, அதுதானே அதோட ஸ்பெஷாலிட்டி. You cannot open and see the contents of a binary file. சரியா, so assertion is true and reason is false. Na C appa answer. Yes, ma'am. It might be like unknown language. It's not, sir. சரி, எங்க வருவோம்? எனக்கு அதித்தி இருக்கியா? அதித்தி, ஜெயபிரஷிதா, யாரு? அதித்தியே கேட்போம். சொல்லு அதித்தி. எனக்கு டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்கல்ல? எஸ் மேம். மேம் நான் क्वेश्चन ரீட் பண்ணிக்கவா? 1 மினிட். ரீட் பண்ணு. பொறுமையா பண்ணு. நமக்கு ஒண்ணுமே அவசரம் இல்ல. நான் ஈஸியானது மட்டும் நான் எழுதி வைக்கிறேன். சரியா? import pickle def copy rec f is equal to open அவ்வளவு ஃபர்ஸ்ட் நான் எழுத முடியாதுல்ல. copy rec f is equal to open flight dot கவுண்ட் பண்ண dat. சொல்லு. சரி, கவுண்ட் பண்ண சொல்லிருக்காங்களா? இல்ல காப்பீஸ் மேம். மட்டும் தான். சரி, ஓகே. அப்ப f is equal to open flight dot dat read binary
லைட் டாட் டாட் ரீட் பைனரியில ஓபன் பண்ணியாச்சு. ஓகே, F1 is equal to open record dot dat write binary கலக்குற அதித்தி. படிச்சிட்ட ப்ரோக்ராம. while true try x is equal to pickle dot load of f. வேற அப்படியே வருது ஃப்ளோல. அப்புறம் Ma'am, நோட் 1 பண்ணிட்டு minute when the லிஸ்டா தான் இருக்கு. லிஸ்டா தான் இருக்கு இல்லையா? when x of 3 is equal to Delhi. X of equal to Delhi. And x of 4 is 4 equal is to equal to Mumbai. இல்லையா? ரெண்டு கண்டிஷனும் dot ட்ரூ ஆயிருந்தா F2 pickle dot dump F2 F1 F comma F1 pickle dot down x F comma comma x comma x comma x தான் நீ போட போற. x comma f1 அவ்வளவுதான் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த ட்ரையோட except லெவல்ல UF error. EF error. இதுக்கப்புறம் ஐ திங்க் ஆன்சர் கீழே இருக்கும் உங்களுக்கு. சரியா? பாருங்க, அதே தானே எழுதியிருக்கோம். ரெண்டு போட்டாச்சு. பிக்கிள் டாட் லோட் பண்ணிருக்கோம். நான் அந்த இஃப் நாட் எக்ஸ் நான் ப்ராக்டிகல் ப்ரோக்ராம்னால அப்படி போட்டிருக்கேன் உங்களுக்கு. இங்க இந்த லைன் உங்களுக்கு ஆக்சுவலா தியரிக்கு இது கேட்க மாட்டாங்க. இது இல்லாம ஃபுல் மார்க்ஸ் கொடுப்பாங்க. பிக்கிள் டாட் டம்ப் போட்டாச்சு. ஆச்சு. எஃப் டாட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இங்க நான் ஒன்று விட்டுருக்கேன் பாருங்க. F1 க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா? நான் யாருக்கா இதுல டவுட் இருக்கா? யாரு நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யார் எனக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க? எனக்கு தன்யேஷ் ஸ்ரீ உனக்கு எதுவும் ஆனா உனக்கும் டவுட் இருந்தா நீ என்ன ஸ்டாப் பண்ணலாம். நீயும் எனக்கு ஆன்சர் சாட்ல அனுப்பலாம். சரியா? வேற யார் இருக்கீங்க? எனக்கு நஷ்மீர் ஜாயின் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். ஓகேப்பா. எஸ், மூவ் பண்ணட்டுமா நெக்ஸ்ட்க்கு? இது நான் வந்து ஜெயபிரஷிதா எடுத்துக்கிறேன். ஜெயபிரஷிதா ட்ரை பண்ணலாமா இந்த கொஸ்டினை? என்ன பண்ணிருக்கோம்? டிஃபரன்சஸ் விட்டு செகண்ட் கொஸ்டின் பண்ணலாம்ப்பா. புக் டாட் டாட் இருக்கு, டிக்ஷனரியா கொடுத்துருக்கேன். இந்த ஃபைண்ட் புக் வந்து அந்த எம் டைப் கொஸ்டின் மாதிரியான மாடல், சர்ச் அண்ட் டிஸ்ப்ளே மாடல்மா. ஓகே மேம். எங்க இம்போர்ட் வருது பாத்துக்கிறேன். இது வரேன். ஓகே, இங்க நான் ட்ரை பண்றேன். எடுத்து இம்போர்ட் பிக். ஆனா அதே மாதிரி பாருங்க, சின்ன சின்ன விஷயம் மிஸ்டேக்கே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இப்போ புக் டாட் டாட் அப்படின்னு இருக்குன்னா அவங்களுக்கு தெரியும் நீங்க எடுத்ததுமே இம்போர்ட் பிக்கல போடலன்னு சொன்னாலே வந்து தே வில் நோ தட் யூ டோன்ட் நோ திஸ் ப்ரோக்ராம் அட் ஆல். அந்த ஃபீலிங்கை மட்டும் உங்களுக்கு கொடுக்காதீங்க. அப்போ லாஜிக் நீங்க என்ன தப்பா எழுதினீங்கன்னா ஃபுல்லா மார்க் போயிடும் உங்களுக்கு. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், டெக்ஸ்ட் ஃபைல்னா ரீட் லைன்ஸ் எழுத போறீங்க, ரைட் லைன்ஸ்லாம் எழுதுவீங்க. அதே வந்து பைனரி ஃபைல்ல இருந்தா லோடு டம்ப் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கும்பா. ரொம்ப ரொம்ப காமன் அது. உங்களுக்கு வந்து ரைட் எழுதும் போது மாத்தி லோடுக்கு பதிலா ரீட் எழுதுறது இதெல்லாம் பண்ணுவீங்க. அந்த மாதிரிலாம் மிஸ்டேக்கை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே பாதி உங்களுக்கு எக்ஸாமுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கும் வரும். பேப்பர் திருத்தும் போது மார்க்கும் நிறைய போகாது. ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லா போடுங்க. சரி, இம்போர்ட் பிக்கல் டெஃப் ஃபைண்ட் புக் ஆஃப் பிரைஸ். புக் ஆஃப் பிரைஸ். இனி எனக்கு ஆன்சர் அப்படியே நீ கொஞ்சம் சாட்ல அந்த கண்டிஷனோட அனுப்பி பார்க்கலாம். இனி நீ எனக்கு ஆன்சரே பண்ண மாட்டேங்கிற. அந்த என்ன இஃப் கண்டிஷன் மட்டும் அனுப்பிச்சு விட்டு பார்க்கலாம். கரெக்டா டிக்ஷனரியா இருக்கு பாருங்க. போன கொஸ்டின் ரெஃபர் பண்ணனா நீ அனுப்பிச்சு விட்டுறலாம். நீ சொல்லு ஜெயபிரஷிதா. எனக்கு ஃபைன் புக் போட்டேன்னா இப்போ ஓபன் பண்ணவாப்பா. ஓபன் புக் டாட் டாட் ரீட் பைனரி. ரீட் பைனரி ஒரு ஃபைல் மட்டும் தான். டைரக்டா வைல் ட்ரூ போட்டுட்டு ட்ரை போட்டுறேன். x is equal to pickle dot load of f போட்டோம். வந்து if for I in ஆமா, ஏனா வந்து for key in x இல்லையா? for key in x if key x, of 2 x of key of sorry x of key of வேணாம் வெறும் key of 2 போதும். இல்லையே, கீங்கிறது என்னது? எதோடைய கீ? அது டிக்ஷனரி தானே வரணும். பாரு இங்க போட்டுருக்கோங்க. so key of 2 is greater than or equal to m டைப்பா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஏன்னா அதானே கேட்டிருக்காங்க. பாருங்க, ஃபைன் டைப் நீ இதே எழுதி வச்சிருக்கேன். வந்து பிரைஸ்னு போட்டிருக்கோம். இங்க வந்து பிரைஸ் போட்டு இல்லையா? அந்த போன ப்ரோக்ராம் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன் நான் இங்க. ஸோ லோட் மற்றதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் ஆகல உங்களுக்கு. யூ ஜஸ்ட் ஹவ் டு பிரிண்ட் த வேல்யூஸ். அது வந்து தனித்தனியா புக் நேம், புக் டைப், புக் பிரைஸ்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அது தேவையில்லை. யூ கேன் டைரக்ட்லி ஜஸ்ட் சே பிரிண்ட் எக்ஸ்.
எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஃப் இல்ல பாக்கண்ணா எக்ஸ் வெறும் இஃப் வராது இன்னும் பாத்துக்கோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொஞ்சம் பை ஹார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் சரியா நெக்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு ஃபுல்லா ஃபைல் ஹேண்ட்லிங்ல தான் இருக்கும் ஸோ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருங்க நான் ஃபைல் ஹேண்ட்லிங் ஃப்ரம் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி பெர்ஸ்பெக்டிவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேம் எஸ்மா மேம் ஒரே டிக்ஷனரியில தானே மேம் கீ வேல்யூஸ் இருக்கு டிக்ஷனரினா ஃபுல் டிக்ஷனரி தானே மேம் பிரிண்ட் ஆகும் எக்ஸ் பிரிண்ட் பண்ணா எக்ஸ் ஆஃப் கீ பிரிண்ட் பண்ணணும்ல அப்பனா இங்க வந்து பிரிண்ட் எக்ஸ் ஆஃப் கீன்னு போட்டா போதும் இல்லமா அப்போ அந்த ஃபுல் வேல்யூ வந்துரும் தானே எக்ஸ் ஆஃப் கீன்னு சொன்னா இந்த 3 வேல்யூ வந்துரும் அதுதான் இங்க பிரிண்ட் பண்ணிருக்காங்க தனித்தனியா எடுத்து எடுத்து பிரிண்ட் பண்ணிருக்காங்க இது ஆன்சர் கீழே இப்படி கொடுத்ததுனால நாங்களும் அப்படி போட்டு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி பட் எக்ஸாம்ல நிறைய டைம் இருக்கும்ப்பா நீங்க இப்படியே பண்ணலாம் ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 3 hours யாரும் எழுதுன மாதிரி எனக்கு சொல்லவே இல்லை 1.5 மணி நேரத்துல பேப்பர் முடிச்சிருவாங்க எல்லாருமே போர்டு எக்ஸாம் பேப்பரை ஸ்கூல் எக்ஸாம்ஸ்னா கொஞ்சம் நீங்க யோசிச்சு யோசிச்சு எழுதுவீங்க ஸோ மேபி உங்களுக்கு 2.5 hours ஆகுமா இருக்கும் ஸோ போர்டு எக்ஸாம்ல you'll have a lot of time so do your best give all presentation wherever required ஓகே நான் உங்களுக்கு அப்படியே எஸ்மா Ma'am, in the condition, shouldn't we write int of price? இங்கே பிரைஸ் இல்ல கண்ணா இங்க ஐ டோன்ட் திங்க் there is a need here ma because here we are taking it as an integer value only whereas in CSV file I have to do because அங்க வந்து translation will happen இல்ல Trishna here it is binary kana so binary ல இருந்து when you are writing and reading the data type will be preserved there whereas in text file or your CSV file whatever you are going to write even if it is numbers it is going to be written as text there so when you are getting it back there we have to change the type and check சரியா I don't think binary la you need it ma only for CSV file you will need that Okay. okay so here also this is again a sample paper question answer இங்கே உங்களுக்கு reference காக போட்டுருக்கேன் you can just refer to this one we will go to the next question இதுல வந்து same way they have asked you to search and display தான் but instead of giving any argument they have given directly expensive products 1000 rupees க்கு மேல இருக்க products எல்லாம் they are asking you to display the total count of such expensive products so count கேட்டிருக்காங்க so count equal to 0 போட்டிருக்கேன் and then I'm just printing whichever items are greater than 1000 rupees I'm just printing that for you so same logic as the before question now this is one of the previous board exam questions வெறும் fill in the blanks fill பண்றீங்களா I'll take Bala for this Bala சொல்லுப்பா எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் கண்ணு கொஞ்சம் தெரியுதான்னு பாத்துக்கோ எனக்கு கொஞ்சம் சரியா தெரியல ஓபன் ஃபைல் என்ன ஃபைல் மேம் ஓபன் ஃபைல் எங்க இருக்கு இங்க மேல கொடுத்திருக்காங்க பாரு क्वेश्चन ஓ இங்க இருக்கா கொடுத்திருக்காங்க மேம் ஓபன் கஸ்டமர் cust_file.dat open cust_file.dat write binary wd okay while true போட்டிருக்காங்க next statement 2 என்ன பண்ண சொல்றாங்க பாரு whether the quantity is less than 10 so quantity qty less than கரெக்டாப்பா அவ்வளவுதானே அப்புறம் statement 3 என்ன பண்ண சொல்றாங்க write data to binary file stop further processing so statement 3 முடிச்சிருவோம் dump pickle.dump pickle.dump object comma file object வந்து c detail னு பேர் வச்சிருக்காங்க நம்ம எப்பவுமே பேர் வைப்போம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு நம்ம வந்து x ன்னு வச்சுப்போம் இல்ல rec ன்னு வைப்போம் நம்மளுடைய ஒரிஜினல் ப்ரோக்ராம்ஸ்ல வந்து நான் rec ன்னு சொல்லியிருக்கேன் ரெக்கார்ட்னு சொல்லியிருக்கேன் சோ இங்க அதுக்கு பதிலா c detail னு கொடுத்திருக்காங்க சோ rec comma pickle.dump எங்க கொண்டு போய் போட சொல்றாங்க ஓபன் பண்ணிருக்க f ல தான் ஆனா பாருங்க அது பேர் பாருங்க f ன்னு இல்ல binary F க்கு பதிலா அவங்க யூஸ் பண்ணிருக்க பேரை யூஸ் பண்ணோம் so fill in the blanks வரும்போது it is much more easier but if you understand the logic தான் so நம்ம என்ன சொல்லிருக்காங்க இங்க யூசுவலா f equal to open நம்ம சொல்வோம் instead they have given their own name f ன்னு பேர் கொடுக்கல அவங்க so இங்க dump பண்ணும்போது அந்த ஃபைல் f க்கு பதிலா I have to use whatever file name they have given so statement 3 is done if answer dot lower break அப்பா so முடிஞ்சிச்சு or ஆப்ஷனை முடிச்சிடலாம் close the binary file க்கு bin underscore file dot close அவ்வளவுதான் அது தப்பு பண்ணணும்ன்றதுக்காக தான் கொடுத்திருக்காங்க மிஸ்டேக் பண்ணாம இருந்தீங்கன்னா போதும் ஃபங்க்ஷன் கால் ஃபங்க்ஷனை கூப்பிடணும் write underscore bin parenthesis
ஆனா எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? அது கேஸ் ஸ்டடியா கேட்டிருக்காங்க. fill in the blank ஸ்டாப் பண்ணிட்டாங்க 2019 லாஸ்ட். எனக்கு தெரிஞ்சு 2020 இருந்து கூட அவங்க வந்து டைரக்டா ப்ரோக்ராம்ஸ் தான் உங்களை கேட்கறாங்க, ப்ரோக்ராம்ஸ் தான் கேட்பாங்க நானும் நினைக்கிறேன். fill in the blanks ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் பைத்தன் தெரியாத வரைக்கும் அவங்க fill in the blanks கேட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஓரளவுக்கு டீசென்ட்லி ஈஸியா தான் இருந்துச்சு fill in the blanks கேட்கும் போது. now they have resorted to programs. இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒருவேளை நமக்கு தெரியாதுல்ல, சிபிஎஸ்சி கொஞ்சம் ஏதாவது டிஃபரெண்டா பண்றேன்னு ட்ரை பண்ணி ஒரு fill in the blanks கேட்டாங்கன்னா it is easy for you to know it. பண்ணட்டுமா? ஓகே, இதுதான் உங்களுடைய 2024 உடைய இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் பேப்பர். அதுல இருந்த கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் யார் இருக்கீங்க? எனக்கு I will take somebody else. வேற யார் என்னோட பேசவே இல்லை. சிவானி. எஸ் சிவானி சொல்றியா கண்ணா? ஃபர்ஸ்ட் ஒன் வேணாம். ஐ திங்க் W டிஃபரன்ஸ் வந்து தியரி கொஸ்டின் தான் நினைக்கிறேன் இல்லையா? 34. You can do only the copy new. First read the question once and then tell me what to do. சொல்லுங்க. Pickle. First I'll put an Oh, import. okay, wait. Sorry. Def copy new. இல்ல, first import pickle தான கண்ணா. First statement should always be the import line தான். So Okay. then only I will put a def because it is for the entire file இல்லையா? So copy underscore new. Okay. Now all copies is again, now it's a basketball model, right? We have 4 models. This is now going to be how you wrote your basketball question. But instead of list, it is going to be a dictionary. Remember that alone. Okay. And then now you need F is equal to open items dot dat. dot dat in read binary mode, whereas F1 will be open new underscore items. In which mode, ma? Write binary. Right, binary. Okay, then put a while true. While true. Yeah, count கேட்டிருக்காங்களா? No, I don't think so. So while true and then try x equal to equal dot load of f. Yes, ma. Till this. Yes, ma. சொல்ல ஹரிஷ். not x அது வேணாமா மேம்? அதான் வேணாம்னு சொன்னேன். இங்க போடணும் அடுத்தது. if not x இங்க போட்டு பிரேக். அது நான் பிராக்டிகலுக்கு மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். எஸ் மேம். எஸ் மா. சொல்லுங்க சிவானி. நெக்ஸ்ட் லைன் பா. மேம் for x. சொல்லு ஹரிஷ். மேம் அந்த if ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு அப்புறம் தான மேம் லோட்? டேய் இல்லடா. லோட் பண்ணி தான் செக் பண்ணனும். ஓகே மேம். லோட் பண்ண அப்புறம் பாக்குறோம். லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை end of file இருந்தா பிரேக் பண்ணிடுறோம். எஸ் மேம். for key in x அப்பா. Yes, ma'am. For key in x, if x of Key of 1 x of key of 1 greater than 1000. Pickle dot dump. Pickle dot dump x of key of one second. Pickle dot dump. You can just say the object x of key comma f1. Comma f1. Okay. Dump t2 comma f2. Okay. Answer key என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கறேன். number of items. R என்ன பண்றாங்க? R dot items. மேம் கலெக்ட் ஆல் இருக்காச்சுன்னா அதோட அமௌண்ட்டும் போகும்ல மேம்? ஆமாப்பா போகணும் தான். பட் இப்ப கீ போகாதேன்னு பாக்குறேன். ஆர்க்கிங் ஸ்கீம்ல அதெல்லாம் கொடுத்துருக்காங்களான்ட்டு. ignore f dot close f1 dot close கொடுத்துட்டாங்க. அது பிரச்சனை இல்லை நமக்குமே. we are not bothered about it. ஆனா except போட்டுட்டு அந்த EOF error செக் பண்றாங்க. half mark கொடுக்குறாங்க அதுக்கு. இல்ல அதுக்கும் கொடுக்கலப்பா. லாஸ்ட்ல ரைட்டிங் the required contents into the file new items dot dat கரெக்டா போட்டிருப்போம். பட் what are they trying to do here? Data to அவங்க என்ன பண்றாங்கன்னா for key இங்க they are having an empty dictionary பா. இங்க உள்ள வரும்போதே they are having an empty dictionary. Let's call it as D. They are now adding that day of K is equal to V.
ஏன் மேம் இந்த மெத்தட் ஒர்க் ஆகாதா? இது ஒர்க் ஆகும். என்ன தெரியுமா, கீ போய் வராதுல்ல, கீ ஸ்டோர் ஆகாது பாரு. எக்ஸ் ஆஃப் கீன்னு சொன்னா ஐட்டம் நேமும் அமௌண்ட்டும் போகும் அந்த ஃபைலுக்கு, ஆனா ஐட்டம் ஐடி போகாதுல்ல. சோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இன்னொரு டிக்ஷனரியை கிரியேட் பண்ணிட்டு இங்க இந்த பிபிடில அழிக்க முடியாதுடா. சோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் ஹியர். டி ஆஃப் கீ is equal to x of இது நல்லா இருக்குல்ல, இப்படி போட்டுடலாம். சோ என்ன பண்ணலாம்னா இந்த லைன்ல for each key in x if x of key of 1 is greater than 1000 க்கு அப்புறம் before pickle dot dump d of key வந்து புது டிக்ஷனரி வச்சிருக்கேன் is equal to x of key போட்டுக்கிறேன். pickle dot dump இப்ப முடிச்சிடணும் ப்ரோக்ராம் நான் சரியா. ஏன்னா வந்து ஃபுல் இப்ப இந்த இடத்துல இங்க லைனே வரக்கூடாது. எவ்ரி டைம் ஐ ஹேவ் டு ட்ரை டு கீப் ஆன். இப்படிதான் அதை மாத்தி கேட்பாங்க. இந்த வாட்டி பாருங்க, இந்த கொஸ்டின் கேட்டிருந்தீங்க 2024. Okay, so d of key is equal to x of key. Every time you check this, it is going to keep on building the dictionary. When you come out, and the d la வந்து it will have only those items which have more than 1000. புது dictionary அது இருக்கும். இப்போ நம்ம வந்து once you get out, திருப்பியே போட்டுடலாம் இந்த ப்ரோக்ராம். d of key is equal to x of key. இந்த for loop முடிச்சுட்டு வெளில வரும்போது except இருக்கணும். அங்கதான் except error போட்டுட்டு பிரேக் பண்ணிட்டு after you come out of this while loop, break ஆகி வெளில வந்ததுக்கு அப்புறமா you can just say pickle dot dump புது டிக்ஷனரி கமா f1. ஒர்க் ஆகுமா ஹரிஷ்? ஒர்க் ஆகுமா பாலா? ஒர்க் ஆகுமா? ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா? இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நம்ம முன்னாடி போட்ட மாதிரி எக்ஸ்ன்னு போட்டோம்னா யாரு சிவானி நீ பாயிண்ட் அவுட் பண்ண, வி சிவானி சொன்ன மாதிரி நாம எக்ஸ்ன்னு போட்டுட்டோம்னா மொத்தமும் உள்ள போயிடும். அப்ப வந்து கிரேட்டர் தேன் 1000 மட்டுமே இல்லாம மத்த எலிமெண்ட்ஸும் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஞாபகப்படுத்துங்க, இந்த ப்ரோக்ராம் நம்ம போடுவோம் சரியா. நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம போடும்போது பிராக்டிகல் அதை போட்டு பார்ப்போம். ஐ டோன்ட் திங்க் we'll have the time to do it. ஃபுல்லா கிரியேட் பண்ணணும். பட் ஐ திங்க் சொல்லுப்பா. ஆமா, இது ட்ரை குழு இருக்கு. அப்போ வந்து இன்னொரு வாட்டி இது பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரை பண்ணும்போது ஒவ்வொரு இதுவாக தானே மேம், ஒவ்வொரு ரெக்கார்டாக தான் மேம் ரீட் ஆகும். அப்போ வந்து ஒவ்வொரு டிக்ஷனரியா இருக்கும்போது இன்னொரு வாட்டி பண்ணும்போது டி திரும்பி எம்டி ஆயிடாது, திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து. அப்ப இங்க போடுவோமா டி? ஆர் வெளியே கூட போட்டுருவோம்? வெளியே போட்டுருலாம். எனக்கு டவுட்டா இருக்கு. எனக்கு வெளியே போட்டுருவோம். வெளியே போட்டா நமக்கு ப்ராப்ளமே இல்லைல்ல. ஒவ்வொரு ரெக்கார்டா மேம் ரீட் பண்ணும் ட்ரை. இல்லாட்டி எனக்கு இது மட்டும் டவுட்டா இருக்கு. இல்ல, இது வந்து ஃபுல் ட்ரை வந்து ஒரு ரெக்கார்டா பண்றது லிஸ்ட்ல மட்டும் தான்ப்பா. நம்ம இதுதான் பார்த்தோம். மொத்த டிக்ஷனரி தான் ரீட் பண்ண போகுது. அது ஃபுல் டிக்ஷனரி ரீட் பண்ணிடும். எனக்கு தெரிஞ்சு டி அங்க போட்டாலும் பிரச்சனை இல்லை, இங்க போட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரே ஒரு வாட்டி தான் அந்த ஸ்டேட்மெண்ட் நடக்க போகுதுங்கிறது என்னுடைய ஃபீலிங். ஓகே, ட்ரை பண்ணுவோம் இதை. ஓகே, ஆன்சர் கீழ வந்து 4 டிஃபரெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் கிளாஸ் முடிச்சதும் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணி விடுறேன் அந்த ஆன்சர். சோ எஸ் சொல்லு ஹரிஷ். இங்க வந்து ஃபாருக்கு மேல நம்ம அந்த டி போடுறோம்ல மேம், அதுக்கு டி போட்டா நம்ம டம்ப் ஒவ்வொரு லூப்புக்கும் பண்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மேம். எனக்கு தெரிஞ்சு ஒரே வாட்டி தான் ரன் ஆகும்னு நினைக்கிறேன் ஹரிஷ். அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ஒரே வாட்டி தான் ரன் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அன்னைக்கு தான் அதை பார்த்தோம், ஃபார் லூப் போடாம டிக்ஷனரி ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் கோயிங் டு பீ a problem. அந்த லூப்புக்குள்ளே ஓகே. எஸ் மேம். வெளியில போட்டா சேஃப். நமக்கு ஒரு வாட்டி நடந்தாலும் 2 வாட்டி நடந்தாலும் வெளியில இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃபா ஆன்சர் வந்துரும். எஸ் மேம். இது ரீசன் வந்து கீயையும் சேர்த்து காப்பி பண்றதுக்கு தான். அப்ப டிக்ஷனரியாவே புது ஃபைல்ல காப்பி ஆகும். இந்த பேரண்ட் ஃபைல்ல எந்த ஃபார்மேட்ல இருக்கோ சைல்டு ஃபைல்லையும் அந்த டெம்பரரி ஃபைல்லையும் அதே ஆர்டர்ல இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப எப்படி இருக்கோ அப்படியே ரெப்ளிகா மாதிரி ஆயிருக்கும். காப்பி நியூங்கிறது ரியலாவே காப்பியா இருக்கும். முன்னாடி பண்ண மாதிரி பண்ணோம்னா நமக்கு வெறும் வேல்யூஸ் மட்டும் தான் காப்பி ஆகும், அதோடைய கீ என்னன்னு காப்பி ஆகாது. ஸோ அது இட் மைட் லீட் டு சம் கன்ஃபியூஷன் தேர். ஸோ பண்ணக்கூடாது, நம்ம பண்ணிருக்க கூடாது. அப்படி முன்னாடி கொஸ்டினுக்கு அப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனிவே ஓகேப்பா. ஸோ இது 2024 உடைய இது டஃபர் கொஸ்டின். அடுத்தது ஈஸியா இருந்துச்சு ஆக்சுவலா. அதோடைய ஆர் சாய்ஸ் இந்த கொஸ்டின் இது நீங்க போட்டுருவீங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டைம்ஸ் இப்படிதான்ப்பா கேட்பாங்க. சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாவே வந்து ஒரே ஒரு செட்டு தான் இருக்கு. இது அந்த மாதிரி வேற எந்த பேப்பருக்குமே கிடையாது. எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா எழுதுறாங்க. பயாலஜிக்கு ஈக்குவலண்டா கம்ப்யூட்டர் சயின்ஸும் எழுதுறாங்க. ஆனா சிபிஎஸ்இ இஸ் நாட் ஈவன் டேக்கிங் தி எஃபர்ட் டு கிவ் 2 or 3 sets of question paper. நீங்க மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 ரீஜன் இருக்கும். நீங்க உங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 ரீஜன், ஒரு ரீஜனுக்கு 3 செட்னு 15 கொஸ்டின் பேப்பர் நமக்கு கிடைக்கும். அந்த 15 கொஸ்டின் பேப்பர்ல அந்த ஒரு ரீஜனுக்கு மட்டும் ஒரு 12 மார்க்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்றதெல்லாம் சேமா இருக்கும். உங்களுக்கும் உங்க பக்கத்துல இருக்க செட்டுக்கும் ஒரு 12 மார்க் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க இங்க ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு எழுதுறது ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும்தான்.
So because they are not putting that much effort, I'm just thinking it will be the same தான். அவங்க எதையுமே பேட்டர்ன் இது வரைக்கும் மாத்தல. ஸோ இதுக்கப்புறம் புதுசா மாத்த மாட்டாங்க. ஸோ நீங்க நம்பி படிக்கலாம், இவ்வளவுதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ப்ராக்டிக்கல்ல டீப்பா தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் வைஸ் ரொம்ப எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க தேவையில்ல. இதுல இருக்கிற ப்ரோக்ராம்ஸ் நல்லா புரிஞ்சு படிங்க. ஏன்னா இந்த ப்ரோக்ராம்ஸையும் மாத்தி மாத்தி they will keep asking. அது நல்லா உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நீங்க ஈஸியா எழுதிட்டு போயிடலாம். சரி, வித் நமக்கு தியரி நான் உங்களுக்கு ஆன்சர் கீ ஷேர் பண்ணும்போது பாத்துக்கோங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்கப்பா? என்ன ஃபங்க்ஷன்? டிஸ்பிளேவா? யார் எனக்கு சம்ஹிதாவா? யார் என்கிட்ட ஒன்றும் பேசல? சம்ஹிதாவையும் கேட்டனா? ஸ்ரீனிகா கேட்க மாட்டேன் பாவம், அந்த பொண்ணுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. சரி, வேற ஆப்ஷன் இல்ல. ஹரிஷ் சொல்லுப்பா. நீதானே போன क्वेश्चन ஆன்சர் பண்ணல. இம்போர்ட் பிக்கல் போட்டுக்கவா? இம்போர்ட் பிக்கல் மேம். இம்போர்ட் பிக்கல் போட்டு டெஃப் டீடைல் ஃபைல் ஓபன் பண்ணிடுவோம் மேம். டிஸ்க் அண்டர்ஸ்கோர் டீடைல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து contents f is equal to open of emp.dat, rb மேம். ரீட் பைனரியே யூஸ் பண்ணி read binary போட்டுக்கிறேன். சரி, இப்போ டிஸ்ப்ளே என்ன பண்ண சொல்றேன்? டிஸ்ப்ளே டீடைல்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். ஸோ salary is below 25,000. சரி, லிஸ்ட் தான். ஸோ லிஸ்ட்னால ப்ராப்ளமே இல்லை நமக்கு. டிக்ஷனரி முடிஞ்ச அளவுக்கு இந்த டிக்ஷனரி கொஸ்டின் அட்டன் பண்ணாதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்வேன். தேவையில்லாத தலைவலி. அது லிஸ்ட் இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. எல்லாத்தையும் நான் சொல்லியே அமிச்சேன். ஈஸியா இருந்தாலும் நீங்க வந்து டிக்ஷனரி கொஸ்டின் கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை போகாதவங்க எல்லாருக்கும் ஃபுல் மார்க் வந்திருக்கு. அதனால அது கிட்ட போய் நம்ம தேவையில்லாம ஒரு சின்ன எரர் பண்ணா கூட ஹாஃப் மார்க் தான் போகும். இன்ஃபேக்ட் போன கொஸ்டின்ல வந்து நீங்க இந்த இவ்வளவு கஷ்டப்பட்டமே நம்ம இந்த பிரிண்டிங்க்கு ஹாஃப் மார்க் தான். ஸோ நீங்க மத்ததெல்லாம் ஒழுங்கா எழுதிருந்தீங்கன்னா ப்ரோக்ராம்ல 3 மார்க்ஸ் 2.5 மார்க்ஸ் நீங்க வாங்கிட்டு போயிருக்கலாம். ஸோ அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. இது செப்டம் வாங்க முடியாது, அது ஒண்ணுதான் அங்க. ஓகே, இங்க வந்துருமா? போட்டேன். சரிப்பா, நெக்ஸ்ட் என்ன? வைல் ட்ரூ மேம். கவுண்ட் கேட்டிருக்காங்களா? இல்ல. So while true போட்டேன், try போட்டேன், x is equal to pickle dot load of f. ஈஸியானது நான் எழுதுற கண்டிஷன் மட்டும் நீ சொல்லு எனக்கு. எஸ் மேம். if மேம் அந்த if கண்டிஷன் போடலையா மேம்? நாட் x அது வேணாம். சரி, ஓகே. நாட் x அது பழகிடுச்சு மேம், அது போட்டு. ஆமா, போடுங்க. எல்லாம் எக்ஸாம் பிராக்டிகல்ல மாட்டிப்பீங்க. மேம் if இதுல வந்து நம்ம x of 1 is greater than 25. ஏன் 1 2? ஏன் மேம்? ஓ 3 இருக்கா மேம்? 2 மேம். எஸ் மேம். x of 2 is greater than less than மேம். இங்க 25 less than 25,000. பிரிண்ட் பண்ணிடுறாங்க மேம் அவங்க டீடைல்ஸ் எல்லாம். இது நீங்க இவங்க அழகா இப்படி கொடுத்துருக்காங்கல்ல, அப்படி வேணா பிரிண்ட் பண்ணுங்க. அதான் நான் சொன்னேன். ஸோ பிரிண்ட் empid x of 0 அப்படி லைனா வந்து அழகா எழுதி முடிங்க வேணா. சரியா? எல்லா பியூட்டிஃபிகேஷனும் பண்ணுங்க. எஸ் மேம். ஃபைல் லெவல்ல எக்ஸெப்ட் eof எரர், அப்புறம் பிரேக் பண்ணிக்கலாம். f dot close ஆஃப் மேம். while true லெவல்ல f dot close f dot close மட்டும்தான், வேற ஃபைல் கூட இல்லையே இங்க. சரியா? சோ இவ்வளவுதான் உங்களுக்கு மாடல். நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு இது நான் சொல்றேன்னா 2024 ரெண்டு கொஸ்டினுமே நம்ம ஏற்கனவே போட்ட மாடல் கொஸ்டின் தான், எதுவும் புதுசா வரல. இந்த காப்பி நியூ வந்து உங்களுக்கு பாஸ்கெட் பால் கொஸ்டின் டிக்ஷனரி வச்சு கேட்டிருந்தாங்க. இதுவும் இன்னொரு வாட்டியும் கேட்டிருக்காங்க. இன்னொரு பாஸ் பேப்பர்ல இதே கொஸ்டின் இருக்கு, காப்பி பண்ற மாடல். இந்த கொஸ்டின் டிஸ்பிளே, வெறும் டிஸ்பிளே தான், சர்ச் அண்ட் டிஸ்பிளே லிஸ்ட் மாடலே கேட்டிருக்காங்க. ஸோ தே ஹவ் நாட் கான் பியாண்ட் தி மாடல் ஈவன் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் கூட அவங்க போகாததுனால உங்களுக்கும் unless they give a sample paper you can stick on to this sample paper. இது வரைக்கும் கொடுக்கலாம், இனிமேல் கொடுக்க மாட்டாங்க. they will not give you a new sample paper. சோ அதனால அது புது பேட்டர்ன்லாம் மாத்திரம் என்ன சொல்லியிருப்பாங்க நம்ம கிட்ட. ஏன்னா ஆல்ரெடி we are in July இல்லையா? சோ அதனால டெஃபினட்டா they would have let us know. அது வந்து எதுவும் சேஞ்சே பண்ணல அப்படின்னா சேம் பேட்டர்ன் சேம் வெயிட்டேஜ் தான் நமக்கு. so we can directly. சரியா? சோ குவிக்கா CSV போயிடுவோம். CSV files எவ்வளவு மாடல்ஸ் முடிக்க முடியும்னு தெரியல, பட் அட்லீஸ்ட் we will try to do this. CSV ஃபைல்ஸ்ல 1 மார்க் क्वेश्चन இருக்குப்பா. அந்த 1 மார்க் will come from CSV. so CSV ஃபைலோட தியரி ஒரு குட்டி ரீடிங் நீங்க கொடுத்துக்கோங்க உங்க எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி. இது வந்து வைவாலையும் கேட்பாங்க. சோ வைவால கேட்கும்போது என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன பண்ண முடியும்னா அந்த csv.reader csv.writer அப்படிங்கிற ரெண்டு பத்தி நம்ம சொல்லணும். சோ ஓபன் க்ளோஸ் பண்றதுக்கு இதே ஃபங்க்ஷன்ஸ் தான்.
ரைட் பண்றதுக்கு ரைட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ரைட் ரோஸ் ரெண்டுமே இருக்கு. ரைட் ரோ வந்து ஸ்ட்ரிங் எழுதும், ரைட் ரோஸ் வந்து உங்களுடைய என்ன சொல்றது லிஸ்ட் எழுத போகுது இல்லையா? சிங்கிள் ரோ மல்டிபிள் ரோஸ். ஸோ இது வந்து ரீடிங்க்கு வந்து we use on reader object, CSV reader object யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த கதை கொடுத்துருக்காங்க, படிச்சுக்கோங்க அது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுக்கு ரெண்டு மாடல் தான், நம்ம பண்ண ப்ரோக்ராம் தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நம்ம அது சும்மா பார்த்துக்கிட்டீங்கன்னா we will move on to the actual question asked. ஸோ நம்ம என்ன சொன்னோம், ஃபர்ஸ்ட் மாடல் வந்து ஆட் அண்ட் டிஸ்பிளே மாடல்னு சொன்னோம். ஸோ ஆட் அண்ட் டிஸ்பிளே மாடல்ல ஆஸ் யூஸ்வல் 3 ரெக்கார்ட் 3 வேல்யூ இருந்துச்சுன்னா 3 வேல்யூ நான் ஏபிசின்னு வாங்கியிருக்கேன். அதை வந்து ஒரு ரெக்கார்ட் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டு ரைட்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு ரைட் ரோ போடுறேன். அவ்வளவுதான் ஸ்டெப்ஸ் எப்பயுமே. ஸோ ஆல்வேஸ் ஓப்பன் இஸ் யுவர் இன்புட் CSV இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓப்பன் இஸ் யுவர் செகண்ட் ஸ்டெப், கெட்டிங் த வேல்யூஸ் ஃப்ரம் த யூசர் இஸ் த தேர்ட் ஸ்டெப். மறக்காம இந்த ஃபோர்த் ஸ்டெப் எழுதணும், ரெக்கார்டை கிரியேட் பண்றது. then you have a writer object and then you use a write row. 6 ஸ்டெப் கம்பல்சரியா வரும் உங்களுக்கு. இது எழுதுனீங்கன்னா உங்களுடைய ஆட் முடிஞ்சிச்சு. எப்பயுமே கேட்பாங்க, ஆட் கேட்பாங்க. கிரியேட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் CSV ஃபைல் பொறுத்த வரைக்கும். டிஸ்பிளே இஸ் கோயிங் டு பி அகெயின் ஈஸியர். இதுல 4 லைன் தான் ப்ரோக்ராம்ல எப்பயுமே. யூ ஓப்பன் த ஃபைல் அண்ட் ரீட் மோடிங்க. தென் யூ கிரியேட் அ ரீடர். கண்டிப்பா ஃபார் ரோ இன் ஆர் போடணும், பிரிண்ட் ரோ போடணும். டிஸ்பிளேவை கொஞ்சோண்டு மாடிஃபை பண்ணீங்கன்னா சர்ச் கிடைச்சிரும். ஸோ ஆட், டிஸ்பிளே, சர்ச், கவுண்ட் 4 ஃபங்க்ஷன் தான் நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட் இங்க தான் போட்டிருப்பேன் சர்ச், கவுண்ட். பாருங்க எதுவுமே சேஞ்ச் இல்லை, அதே மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இது என்னன்னா நமக்கு யூசர் கிட்ட இருந்து சேலரி வாங்குற மாதிரி கொஸ்டின். ரொம்ப ரேர் இதை கேட்கறது. ஜென்ரலா அவங்களே கொடுத்துருவாங்க 1000 ருபீஸ்ன்னு. திருப்பி நமக்கு இங்க இருந்து தான் ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். நம்மளோட யூஸ்வலா செகண்ட் ஸ்டெப் இங்க செகண்ட் ஸ்டெப்பா வராம தேர்ட் ஸ்டெப்பா வருது. அது ஒண்ணுதான் சேஞ்சிங்க. ரீடர் கிரியேட் பண்ணிருக்கோம், ஃபார் ரோ இன் ஆர் போட்டிருக்கோம். பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி யூஸ்வலா பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா வருது. சோ இங்க என்ன ஆகும், இன்புட் வாங்குறது ஒரு எக்ஸ்ட்ரா 1A ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க வந்து ஒரு 3Aன்னு வச்சுக்கோங்க இது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப், மொத்தம் 4 ஸ்டெப் தான் எப்பயுமே டிஸ்பிளேல. சர்ச் அண்ட் கவுண்ட்ல there are going to be 2 extra steps, one after the first step, one after the third step. இங்கேயும் அதே தான். ஸோ you have 1, you have 2, then ஐடியலா இது 3, இதை பிரிண்ட் பண்றது 4. இதுக்கு நடுவுல இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அந்த கவுண்டிங் கேட்கறதுனால எக்ஸ்ட்ராவா 3A இருக்கு. இங்கேயும் எப்படி வெறும் ஃபார்னு போட்டு இஃப் கண்டிஷனோ இங்க ஃபார் போட்டு கண்டிஷன் இல்லாம ஒரு கவுண்டிங் ஸ்டெப் இங்க இருக்கு. இது எங்க அப்ளை பண்றீங்கன்னு பாருங்க. சோ இது நான் உங்களுக்கு ப்ரோக்ராமா போட்டிருக்கேன், சாம்பிள் பேப்பர்ல இருந்து படிச்சுக்கோங்க. இது மட்டும் ஒரு வாட்டி, இது நம்ம அப்புறம் பண்ணுவோம் ப்ராக்டிகல் பண்ணும்போது. we will move on to okay. சோ இது வந்து காமன் கொஸ்டின். போடலாமா? இது ஆக்சுவலா போட்டுடலாம்னு நினைக்கிறேன். டைம் இருக்கா? ஒரு ப்ரோக்ராம் போட்டுடலாம், ஏன்னா CSV ஃபைல் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. hope you have not forgotten. யார் லேட்டஸ்டா CSV ஃபைல் படிச்சிட்டு இருக்கீங்க? அதித்தி தானா? ஓகே மேம், நான் சொல்றேன். சொல்றியா? இரு வரேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் எடுத்துக்கோமா. இம்போர்ட் CSV. क्वेश्चन தெரியுதுல உனக்கு? import CSV. import CSV. def add teacher A is equal to add teacher போட்டேன். A is equal ஓ ஃபைல் ஓபன் பண்ண மாட்டியா இப்போ? ஓபன் பண்ணோமா F is equal to open teacher.csv. teacher.csv read மட்டும் தான் இங்க இல்லையா? RB வரக்கூடாது. A is equal to int ID name designation 3 வேல்யூ. ஓகே, ஐடியை வந்து நீ இன்டிஜரா வச்சுக்கிறியா? ஓகே, எதுவும் வேல்யூ கொடுக்கல, கொடுக்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை. int input enter teacher ID. நான் ஏதாவது ஸ்டெப்ல டவுட்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க, சரியா? P is equal to input enter teacher name. Okay. C is equal to input designation enter designation. W is equal to CSV dot writer. ஃபர்ஸ்ட் இது 3 முடிச்சதும் நம்ம கரெக்ட்டான அந்த 4th ஸ்டெப் போட்டுடலாம். rec is equal to abc list dot abc list a comma b comma c. W is equal to CSV dot writer of f. rec இல்ல மேம், அடுத்த ஸ்டெப்ல தான். கரெக்ட். f
C W W dot dot F right rec row rec rec. அவ்வளவுதானே. ஃபர்ஸ்ட்ல ஒரு f டாட் க்ளோஸா dot close. அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் ஆட் இங்க டீச்சர். நம்ம வந்து ரைட் பண்ண ரீட் தான் பண்றோமா இப்போ. சோ ஃபைல் ஏற்கனவே இருக்கணும் நமக்கு இப்போ இல்லையா. சோ ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட். நம்ம வந்து ஃபுல்லா குவாலிஃபைட் நேம் போட்டுக்கிறேன். teacher.csv ஒரு நியூ ஃபைல் teacher.csv. ஓகே, இது உள்ள போயிட்டு டீச்சர் ஐடியா ஃபர்ஸ்ட். ஆமா மேம். ரெண்டு மாதிரி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டா கொடுப்போம். டீச்சர் ஐடி 1 டீச்சர் நேம் அடுத்தது டெசிக்னேஷன் 2 bb எழுதும் போது அந்த ப்ராப்ளம் இருக்கும். ப்ராக்டிகல் கிளாஸ்ல கண்டிப்பா பண்ணுவோம் அதை. ஓகே, போதும். 3 ரெக்கார்ட் இருக்கு இதுல. ஸ்டோர் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். லெட்ஸ் கோ பேக் ஹியர் டு அவர் ஃபைல். ஒர்க் ஆகுமா ஹெச்சி? ரன் பண்ணவா? எஸ் மேம் ஒர்க் ஆகும். கிரியேட் தானே பண்றோம், பண்ணிருக்கவே தேவையில்லை. சரி ஓகே. எனிவே என்ன சொல்ல பாரு. ரைட் மோட்ல பண்ணிருக்கணும்ல. ஆட் டீச்சர் தானே. நியூ லைன் ஆமாப்பா, ரைட் போட்டோம்னா அப்போ நியூ லைன் ஈக்குவல் டு ஸ்பேஸ் தானே. மேம் நியூ லைன் குடுக்கலனா ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகாது. நம்ம அது பிரச்சனை பார்த்தோம்ல பிராக்டிகல்ல. நம்ம வந்து ஒரு லைன் விட்டு விட்டு போட்டுரும். சி தானாவே இது ஒரு லைனை போடும். அதுக்கப்புறம் பிரிண்ட் இன்னொரு லைன்ல போய் கொடுக்கும். சோ நடுவுல எக்ஸ்ட்ரா ஒரு கேப் வந்துரும். அதுல அந்த கேப் வரும்போது கிரியேஷன்ல எந்த பிரச்சனையும் கொடுக்காது. நம்ம பிராக்டிகல் இருக்கும்போது படிக்கும் போது ஒத்துக்காது. எம்டி ஸ்பேஸ படிக்க தெரியாது. ஃபைலே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்கோ அது. அதனால கிரியேட் பண்ணும்போது மட்டும் நம்ம நியூ லைன் ஈக்குவல் டு அந்த எம்டி ஸ்ட்ரிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி, ரைட்னு போனா அந்த கண்டென்ட் எல்லாம் போயிடும். சோ நான் ஏ போட்டுக்கிறேன். இது என்னப்பா இன்னைக்கு ஜூலை 21. டீச்சர் ஐடி 4, டீச்சர் நேம் டிடி, டெசிக்னேஷன் எதுவும் எரர் அடிக்கல. சோ மோஸ்ட்லி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபைல் போய் பார்ப்போம். என்னது இது? 2 ஃபைல் இருக்கோ? இதானா க்ளோஸ் ஆகாம இருக்கா? ஏன் வரல? ஃபைல் டாட் க்ளோஸ் போட்டிருக்கோம் தானே நம்ம. the other one. Other one is only 1 KB pa. Why is the name? Oh, is the name wrong? I don't think so. Why is it creating to TEACHER? It won't CSV da. Okay, அந்த ப்ரோக்ராம் நான் ஃபர்ஸ்ட் போட்டேன்ல, அதுக்கப்புறம் ரன் பண்ணிட்டேன். அதாவது ஓகே எஸ், ஐ ஆல்ரெடி ran that ப்ரோக்ராம்ல. அதனால அது வந்து அப்ப நான் ப்ரோக்ராம் மாத்தாதனால அதே ஒன்னு மட்டும் காமிக்குது. எனிவே ஓகே ஃபைன். So now again if I can run this program, let me run it once again. Teacher ID 1, teacher name, designation. Okay, so இப்ப ரெண்டு வேல்யூ இருக்கணும் இல்லையா அதித்தி? நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி क्वेश्चन க்கு போலாமா? நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி क्वेश्चनல search teacher to display the records of. சொல்லுப்பா மேம். அந்த ஃபைல்ல ஏன் மேம் ஸ்டோர் ஆகல? இல்ல நான் ஃபர்ஸ்டே ரன் பண்ணிட்டேன் ஹரிஷ். நான் அந்த ப்ரோகிராம் அப்ப நான் கோட மாத்தவே இல்ல அப்பெண்ட்னு சொல்லிட்டு. எதுல அந்த ஃபைல் எடுத்துக்கவே இல்லன்னு நினைக்கிறேன். அதனால தான். ஓகே ஓகே மேம். எஸ் இப்ப போய் பார்த்தா இருக்கும் தான் நினைக்கிறேன். ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கும். இருக்குல்ல? எஸ் மேம். எஸ் மேம். அந்த ஃபைலே வந்து எடுத்துக்கவே இல்ல அப்போ நினைக்கிறேன். சரி, இப்போ வந்து இதுலயே கண்டினியூ பண்ணலாம் நம்ம. we will continue this and we will give add முடிச்சிட்டோம். கமெண்ட் பண்ணிடுறேன்ப்பா அதுக்கு. சோ என்ன கேக்குறாங்கன்னா PGT டெசிக்னேஷன் யாரு? ஹரிஷ் ட்ரை பண்றியா? எஃப் انا சிஎஸ்சி ஃபைல் பாவனி விடு. நான் யாரையா கேக்குறேன். வேற யாருக்கு ஆரம்பிச்சிட்டோம். ட்ரை பண்ணு. மைண்ட்ல ஃபுல்லா கெமிஸ்ட்ரி ஓடிட்டு இருக்கு போகுது. இல்ல மேம் பரவாயில்லை மேம். ஓப்பன் ஆஃப் மேம். F is equal to open off அந்த அதே ஃபைல் மேம். டீச்சர்
அதுல வந்து நம்ம ரீடே எடுத்துக்கலாம்ல மேம். சர்ச் ஆமா தான் ரீடு தான் போடணும். எனக்கு வந்து நியூ லைனும் போட்டுக்கலாம். தேவையில்லைப்பா. தேவையில்ல மேம், அப்பன் பண்ணதுக்கு தான் மேம். ஆமா ஸோ அதனால ரீடு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா லைனே எழுதாதீங்கப்பா தேவையில்லாம ப்ரோக்ராம்ல. எனக்கு அதுவே கடுப்பாகும் சம்டைம்ஸ் கரெக்ஷன் பண்ணும்போது. எல்லாத்துக்கும் ஒரு ஏ இல்லாததெல்லாம் எழுதி வைப்பாங்க. என்னன்னே லாஜிக் புரிஞ்சுக்கலையே அப்படின்னு நினைச்சுப்பேன் நான். 4 லைன் தான் ப்ரோக்ராம்க்கா, 5வது லைன் வரும். இப்போ என்னப்பா இதுவா ரீடர் ரீடர் r is equal to csv dot reader of f. ஆமா of f for each row in r இல்லையா? Yes ma'am. ஒவ்வொரு ரோவா எடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம், எத்தனாவது வேணும் நமக்கு 1 2 3. if row of 2 வா ஸ்ட்ரிங் ஆஃப் வராது மேம். இல்ல சிங்கா தானடா இருக்கும். சோ ஒன்றும் பிரச்சனை இல்ல. எஸ் மேம். equal to நம்பரா இருந்தா இங்க தான் செக் பண்ணணும். சங்கீதாவா யார என்ன கேட்டீங்க? சிவானி கேட்டியா? எனக்கு இத நம்பர் இருந்துச்சுன்னா இங்க நான் செக் பண்ணணும். யாரோ டவுட் கேட்டீங்கல்ல இன்ட் போடணுமான்னு சொல்லிட்டு. எஸ் மேம். row of 2 is equal to pgt ஆ இருந்துச்சுன்னா மட்டும் டிஸ்ப்ளே பண்ணுமா? ஆமா print ரோவா கொடுத்துடலாம். முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். I don't think there is anything else left. What we will do is we will call this function. Close பண்ணியாச்சு. So let's call this. Okay, run பண்ணுவோம். PGT மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. 2 ஃபைல் இருந்தாலும் ஒன்று தான் பிரிண்ட் ஆயிருக்குப்பா நமக்கு. சரியா? எஸ் ஸோ ஜஸ்ட் காப்பி திஸ் ஃபார் யூ ஹியர். இது அப்படியே நீங்க எழுதுனீங்கன்னா போதும் இல்லையா? ஃபார் திஸ் ப்ரோக்ராம். அதான் போட்டிருக்கேன் இங்க. ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த ப்ரோக்ராம் நம்ம இல்லையா? ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு சர்ச் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஏன்னா பிகாஸ் இட் இஸ் அ பிகர் ப்ரோக்ராம் இல்லையா? ஸோ வந்து 1 பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 1 மார்க் தான். அண்ட் இதுக்கு தான் வந்து உங்களுக்கு 4 மார்க்ஸ் இருக்கிறதுனால நான் இதுக்கு ஒரு 2 மார்க்ஸ்னு பிரிச்சு, அதனால நம்ம எப்பயுமே சர்ச் பண்ணும்போது எரர் கண்டிஷனையும் ஹேண்டில் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கேன் இங்க நான். ஒருவேளை எந்த வேல்யூமே பிஜிடி இல்லைன்னு சொன்னா நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் சொல்ற மாதிரி எழுதியிருக்கேன் இங்க. சரியா? மற்றபடி ப்ரோக்ராம் இஸ் த சேம் தான். இந்த ப்ரோக்ராம்ல எதுவுமே சேஞ்ச் இல்ல. சர்ச்சுக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதுல. ஓகே சரி, நான் உங்களுக்கு இது போட போறது இல்லை. ஏன்னா ஆட் டிவைஸ் கவுண்ட் டிவைஸ் சேம் மாடல் உங்களுக்கு அதை காமிக்கிறதுக்கு தான் இங்க போட்டிருக்கேன். ஸோ யூ கேன் ஜஸ்ட் சி திஸ். இந்த ஆன்சர் கீ நான் உங்களுக்கு காமிச்சிட தான் போறேன். ஸோ ஆட் டிவைஸ்னா என்ன, கவுண்ட் டிவைஸ்னா என்ன? ஸோ கவுண்ட்டுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் இட் யூ ஆர் கோயிங் டு டிஸ்பிளே த கவுண்ட். ஆட் புக் சர்ச் புக் பாருங்க. அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷமான கொஸ்டின்ஸ் நான் போட்டிருக்கேன். 2020ல ஸ்டார்ட் பண்ணி 21ல ஸ்டார்ட் பண்ணி எவ்ரி இயர் தே ஹேவ் ஆஸ்க்ட் தீஸ் क्वेश्चंस. இது இந்த வாட்டி क्वेश्चन. யார் ட்ரை பண்ண போறீங்க? சிவானியா? எஸ் சிவானி. ஸ்ரீனிகாக்கெல்லாம் முடிச்சிட்டாங்களான்னு தெரியல. எக்ஸாம் ஸ்கூல்ல முடிச்சிட்டாங்கன்னா நீ கூட ஆன்சர் பண்ணலாம் இந்த क्वेश्चन. ஈஸி क्वेश्चन தான் இது. CSV file is a human readable text file where each line has a number of fields separated by comma or some other. Okay. என்னப்பா இது? True ஆ? True or false ஆ? First one true ma'am. True ma'am. First one true, second one Second one true. True ma'am. First one true, second one true. ஆனா பாருங்க இதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல தானே. It is like just like a function. ஒரு paragraph மாதிரி இருக்கு. So we have to say B for this. சரியா? போடலாமா இந்த ப்ரோக்ராம்? This was a 4 mark program. பாலா ட்ரை பண்றியாப்பா? நீ சொல்றியா? எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோ. import csv first. import csv def போட்டுட்டு add underscore device add underscore device போடுறேன். அதுக்கப்புறமா அதே தானே accept a record from the user and add it to a csv file peripheral. f is equal to open peripheral.csv. இது வந்து addனால w or a உன்னோட சாய்ஸ் தான். போட்டுட்டு நியூ லைன் ஈக்குவல் டு ஸ்பேஸும் போட்டுக்கோ கையோட. ஓகே அதுக்கப்புறமா a ஈக்குவல் டு போடுறோமா? அதுல ஸ்பேஸ் வராது இல்ல மேம், லைக் எம்டி ஸ்ட்ரிங் தான. ஆமா எம்டி ஸ்ட்ரிங் தான், ஸ்பேஸே கிடையாது. இதுல while true போட்டு நம்ம எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வேணுமோ யூசருக்கு ஏத்த மாதிரி வாங்கலாமா? அது கூட பண்ணலாம்.
சோ இப்ப என்ன பண்ணலாம்னா நீங்க இதுக்கு முன்னாடி while true போட்டுக்கணும் இல்லையா? எஸ் மேம். மேம் கவுண்ட் ஒன்னு வாங்கணும். ஓகே நீங்க அந்த மாதிரி போடுறீங்களா மேம்? எப்படி போட்டாலும் சேம் தான். எத்தனை ரெக்கார்ட்ஸ் கேட்டு போடலாம் இல்ல இது மாதிரி போட்டுக்கலாம் இல்லையா? a is equal to ஃபர்ஸ்ட் ஐடி வந்து இன்டீஜர் ஸ்ட்ரிங் இன்டீஜர். அப்ப int இன்புட் வெறும் இன்புட் int இன்புட். அப்புறம் as usual let's say do you want to continue? If x is equal to n break else continue. போட்டுட்டு if x is equal to yes ma'am. equal to no அப்படி வச்சுக்கோமே break else continue. else தேவையில்ல போயிடுவேன் தானாவே. ஓகே சோ இது முடிச்சிட்டோம்னா முடிஞ்சிச்சு. இப்போ வெளியில வந்ததுக்கு அப்புறமா அந்த ifல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா record is equal to abc அப்பா ஏன்னா அவங்க லிஸ்ட் அத நீங்க கொடுத்திருக்காங்க தப்பிச்சோம் அது வரைக்கும். சோ abc இது எஸ் மேம். இதுக்குள்ள தான் மேம் பண்ணனும். லூப் குள்ள தான் மேம் பண்ணனும். ஆமாப்பா if லெவல்லே பண்ணிரணும்ப்பா அத. எஸ் மேம். ஏன்னா ஒவ்வொரு ரெக்கார்டா நீ போட்டுட்டு மேம் ரெக்கார்ட் இஸ் ஈக்குவல் டு ஏபிசியும் போட்டுட்டு ஒன்னொன்னா எழுதலாமா மொத்தமா எழுதலாமா? ரைட் ரோஸ் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்களா? இல்ல ஒன்னொன்னா போட்டுடலாமே. முடிச்சுட்டு அப்படியே எழுதிடுவோமே. அப்ப வந்து இத மேம் ரைட் w is equal to csv.writer இங்கேயே போட்டுக்கலாம். ஓகே மேம். போட்டுட்டு அப்போ இதோட முன்னாடி எழுதணும் இல்லையா? w is equal to போடவே இல்ல. எஸ் மேம். csv மேம் அங்க ஃபைல் நம்ம டிக்ளேரே பண்ணல மேம். நம்ம வேற காமிக்காதா? கீழ வரும். காமிக்கும் கீழ தான் எழுதணும். இடம் இல்ல இங்க. சரியா? சோ இது இங்க கீழ f க்கு கீழ எழுதணும் இத. சோ w dot writer of f like w dot write row வா? எஸ் மேம். ரைட் ரோ ஆஃப் ரெக்னு போடலாம். இல்ல நீங்க வந்து if you want to practical பண்ணும்போது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட் ரோஸ் போடணும்னா நீங்க கொஞ்சம் வெளியில எழுதணும். ஒரு ரோவா எடுத்து எல்லாத்தையுமே லிஸ்ட் ஆட் பண்ணிட்டு கடைசியில ஒரே ஒரு வாட்டி எழுதினா போதும். w dot write rows of r ன்னு எழுதிடலாம் நம்ம. பட் இந்த கேஸ்ல எல்லாமே if லெவல்ல போட்டுட்டு இருக்கேன் பாருங்க நானு. சோ ரைட் ரோ போட்டோம் அவ்வளவுதான். நான் க்ளோஸ் பண்ணிடலாமா? f dot close. so count device வேற யாரா சொல்லுவோமா? வேற யார் எனக்கு? எஸ் சிவானி ட்ரை பண்றியாமா? count device what do I do? எடா இருக்காங்க. I'll have a diff count underscore device. It's going to be the display model. So first you are going to open it in read mode. File name வந்து அதேதானா? peripheral in read mode. Okay வாமா? Then I can just say r is equal to csv.reader of f. Can I do this ma? Send then for row in R. So what I can do is price is less than 1000. Price வந்து second value 0, 1, 2. If int of row of 2, I have to convert it, is less than 1000. Correct ma? Shivani yes. புரியுதாமா? இது ஜெயபிரஷிதா எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரோவா we are reading. And in that row, I am checking if that value is less than 1000. If it is less, count and display. So first, I am also going to print the entire row. I am also going to make a count. Count எங்கயாவது initialize பண்ணிக்கோங்க. So once I get out of this display எல்லாம் பண்ணி முடிச்சு வெளியில வந்ததும் print count நான் போடணும். Okay. Yes pa. So I think 4 marks க்கு worth ஆன questions தான். இதெல்லாம் ஒண்ணுமே கஷ்டமான questionே கிடையாதுப்பா. பேட்டர்ன் வந்து ரொம்ப ரொம்ப சிமிலர். உங்களுக்கு ஒரு add model, ஒரு search model, ஒரு count model தெரிஞ்சிச்சுனா I think you can do any question. I don't think it is going to be difficult at all. சரியா? I think that is the end of it. On time முடிச்சிட்டோம் நம்ம. சரியா? So theory part முடிஞ்சிச்சு இதுல. Theory part of binary files and CSV file is done. We have to proceed with the practical part of it. So we will do that in the next class. Okay. See you then. I'll stop here.